ஃபெங்கல் புயல். பேசிக்காகவே ஒரு புயல் வருதுன்னா நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் சென்னை மேலே தான் இருக்கும். சென்னைக்கு என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் 2-3 டேஸ் நம்ம எப்படி போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், காரை கொண்டு நம்ம பிரிட்ஜ் மேலே போய் பார்க் பண்ணிடுவோம். ஸோ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவோட ஃபோக்கஸுமே சென்னை மேலே தான் இருக்கும். அதே விஷயந்தான் இந்த புயலுக்கும் நடந்துச்சு. பட் இந்த புயல் நம்ம யோசிச்சதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுச்சு. ஃபெங்கல் புயலால் பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக திருவண்ணாமலை பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதிகாலை ஒரு 3:30 மணி இருக்கும். 3:30 மணிலேருந்து 4 மணி எல்லோரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. வெளியில் ஒரு சவுண்டு சடன்னு ஆலங்கட்டி மலை மாதிரி ஒரு சவுண்டு வந்திருக்கு. வெளியில் வந்து பார்த்துருக்காங்க. பட் அது ஆலங்கட்டி மலை இல்லை, மலை மண் சரிவு. அதுலேருந்து சுதாரித்து மக்கள் வெளியில் ஓடுறதுக்குள்ளேயே அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. அது ஒரு 7 பேரோட உயிரை காவு வாங்கிட்டு போயிடுச்சு. இந்த இன்சிடெண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. தான் குழந்தைங்கள தான் வீட்டில் தங்க வைக்க முடியாமல், மழை பெய்யறனால ஒழுகுதேன்னு தங்க வைக்க முடியாமல் பக்கத்து வீட்டில் தங்க வச்ச அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி அவங்களோட குழந்தைகள் இல்லை. இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் அங்கே மக்கள் சாப்பாடு இல்லாமல் தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. ஃபெங்கல் புயல் நம்ம எல்லாருமே சென்னையை பெருசாக பாதிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். எல்லா சோஷியல் மீடியாலுமே சென்னையை பற்றி, சென்னை என்ன ஆக போகுது, சென்னைன்னு பேசிகிட்டு இருந்த இதே நேரத்தில் பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை ஒரு வழி ஆக்கிட்டு போயிடுச்சு. அங்கே இருக்க எல்லா மக்களுமே வெள்ளத்தால் அவதிப்பட்டு சாப்பாடு இல்லாமல், மாற்றிக்க துணி இல்லாமல், தான் உடைமைகளெல்லாம் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை விட கொடுமையான ஒரு விஷயம் இந்த திருவண்ணாமலை இன்சிடெண்ட். மலை மண் சரிவு ஏற்பட்டு இந்த மலை அடிவாரத்தில் இருந்த எல்லா வீடுகளும் மண் சரிவால், மண்ணால் மூடப்பட்டிருக்கு 10 அடி ஆழத்துக்கு. அதில் 3 பெரியவங்க, 4 குழந்தைங்கள் உட்பட 7 பேர் இறந்துருக்காங்க, தன் உயிரை விட்டுருக்காங்க. இதை யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாதுங்க. இதை யாரை ப்ளேம் பண்ண முடியும்? இயற்கை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த விஷயம் நடந்திருக்கு. எப்பயுமே ஒரு புயல் வருதுன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. வரலாறு காணாத ஒரு மழை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நார்மலாக மழை பெய்யுதுடா, என்ன ஆக போகுது அப்படின்னு தூங்கினவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. மழை பெய்யும் நின்றும் அப்படின்னு நினச்சவங்க தான் வீடு வாசல், தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அதுக்கும் மேலே தான் பெற்ற குழந்தைங்களோட உயிரை இந்த புயல், அந்த புயலால் ஏற்பட்ட மண் சரிவு எடுத்துருச்சு. இதில் சோகமான ஒரு விஷயம், நான் பார்த்து கேட்ட விஷயம், மீட்பு பணியில் ஈடுபடும் போது அந்த மண்ணை நோண்டி எடுக்கும்போது அதுலேருந்து எடுக்கப்பட்ட சடலங்கள், ஒரு சின்ன குழந்தையோட கால், ஒரு சின்ன பையனோட செதஞ்சு போன உடல், இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்த மக்கள் கதறி அழுறாங்க. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதை கேட்கும்போது. உடல் நசுங்கி செதஞ்சி உயிரை விட்டுருக்காங்க அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? இதே மாதிரி புயல் வர நேரத்தில், மழை அதிகமாக பெய்கிற நேரத்தில் மலையடி வாரங்களில் தங்குறத தவிர்க்கணும். இந்த ஆற்று ஓரங்களில் தங்கியிருப்பாங்க சில பேர். இதே மாதிரி புயல் வர நேரத்தில் வெள்ளம் ஏற்படுற மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிறதையும், இந்த மலையடி வாரத்தில்
இருக்கிறதெல்லாம் தவிர்த்தா நம்ம இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காமல் பார்த்துக்கலாம். பொலிட்டிக்கலாக இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் தலா 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு ரிலீஃப் ஃபண்டாக. உடல் சேதமடைஞ்சு உயிரிழக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு தலா 5 லட்ச ரூபா ஃபண்ட் அறிவிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி தாவேகா தலைவர் விஜயண்ணா அவர் தன்னோட தாட்ஸை எக்ஸ்பேஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவால் பாறைகள் உருண்டு விழுந்ததில் புதையுண்ட 3 வீடுகளில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது. உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த காலத்திலும் சரி, தற்போதும் சரி, தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்களின் உயிரை காக்கும் பேரிடர் மீட்பு படையினரின் அர்ப்பணிப்புடன் கூடிய பணி என்பது அளப்பரியதாகும். இருப்பினும் புயல், மழை, வெள்ளப்பெருக்கு ஆகிய காலங்களில் ஒன்றிய மாநில அரசுகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அதிக அளவில் ஆபத்து நேரிட வாய்ப்புள்ள பகுதிகளில் பேரிடர் மீட்பு படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியமாகும். இதுக்கப்புறமாவது புயல் வருது அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலோ, இல்லை மழை அதிகமாக பெஞ்சாலோ, மலை அடிவாரங்களில் தங்குறதையும் ஆற்றோர பகுதிகளில் தங்குறதையும் தவிர்த்துட்டு ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஃப்யூச்சரில் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம மக்களோட கடமை. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.